ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநீதி பார்க்க போகிறோம். மகாநீதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு வர்றதை பார்த்தோன்னே, ஆஹா என் பொண்டாட்டி ட்ரைவ் பண்ணுறாடா, கெத்தாக ட்ரைவ் பண்ணுறாடான்னு பெருமையாக பேசினவர் திடீர்னு பார்த்தா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் டிரைவிங்னா நீங்கள் மட்டும் தான் பண்ணுமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஈகோ எட்டி பார்க்குதுமா வேணாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஏன் ஈகோனா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, 75 கிலோ ஈகோவா நீங்கன்னு சொல்ல, நான் போட்ட பிட்டை எனக்கே போடுறாளே அடடே அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குரிய போட்டார். அதுக்கப்புறம் கலாய்ச்சிட்டாங்கடா அந்தாண்ட ஓரமாக உட்காந்து சிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்செட் மூடு போயிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்க்குறீங்களா? திடீர்னு வண்டி நிப்பாட்டிட்டு நீ இங்கே இருமா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள ஆஃபீஸ்க்குள்ள அப்படின்னு சொல்ல, இவர் இங்கே போயிட்டு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி ஒரு பக்கம் வெளியே உட்காந்துருக்காங்க. இவர் நின்றுகிட்டு இருந்தவர் கற்பனை கோட்டையில மிதக்க ஆரம்பிச்சாரு. அதை காவேரியை கூட்டு வர ரிப்பனை கட் பண்ண, ஆஹா அடாடாடாடா அச்சோன்னு வேற லெவலில் இருக்குமே, அப்படியே ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுப்பா அப்படின்னு இவங்க இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்க. அங்கே காவேரி ஒரு பக்கம் இவன் டைவர்ஸில் சைனை வாங்கிடுவான், ஐயோ தெரிச்சு ஓடுறா, விடக்கூடாது, நமக்கு விஜய் முக்கியம், லைஃப் முக்கியம், ஓடுறா மப்பில்ல, பிடிக்க முடியாது கைப்புள்ள அப்படின்னு ஓடிட்டாரு. ஓடினவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திடீர்னு பார்த்தா என்னடா காரை காணும் ஆளை காணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கவே இல்லைங்க. இங்கே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்க. நம்ம குமரன் இருக்காரே, டப்பா சாமி டெவலப் ஆயிட்டாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கதை ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரையும் பார்க்கணும். டெவலப் ஆகாமல் இருந்தவர் திடீர்னு வந்துருச்சு, திடுக்கிட்ட வாழ்வுன்ற மாதிரி. இவர் கூட்டு போய் பொண்டாட்டியை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது என்ன, இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரொமான்ஸை போடுறாங்க. பின்றாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1 பிட்டா 2 பிட்டா 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரால போடுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நம்ம காவேரியை காமிக்கிறாங்க. இவங்க ஓட்டிக்கிட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு போனவங்க விஜய் கால் பண்ணுற டென்ஷன்லேயே போய் ஓரமாக போய் இடிச்சிட்டாங்க. எது மேலேன்னு கேட்குறீங்களா? யார் மேலேயும் இல்லைங்க. அதாவது மரத்து மேலே இடிச்சாங்களாம். இடிச்சோடனே மண்டையில் ரத்தம் பொலப்பலன்னு கொட்ட, ஐயோ போச்சு. இந்த இடிச்சா ரஜினி முருகனில் சொல்லுவாங்களே பலூன்லாம் வந்து காப்பாத்தாதா, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட விஷயத்த சொல்ல அச்சோன்னு பதறிட்டாரு. அதுக்கப்புறம் ஓடி